ஓகே, நீங்க போங்க. நாங்க தகவல் கிடைச்சா சொல்றோம். சார், இப்பவே என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். உங்க தாய்ப்பாசம் புரியுதுமா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. சார், என்ன சார் இப்படி பதில் சொல்றீங்க? சார், என் பையனை காணோம், நான் தவிச்சு போயிருக்கேன் சார். சார், இவங்களே கூட்டிட்டு போங்க. தகவல் கிடைச்சா நாங்களே சொல்லுவோம். சக்தி, வா போலாம். புகழ். சக்தி, கண்டிப்பா அவன் கிடைச்சிருவான். வா போலாம். கம் ஆன் சக்தி, ப்ளீஸ் கம். தேங்க்யூ சார். மஹி, எனக்கு என்னமோ இவங்க ரொம்ப அலட்சியமா பேசுற மாதிரி இருக்கு. நாமளே புகழை தேடுவோம் வா. சக்தி ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? அவசரப்படாம இரு. பெத்தவளுக்கு தான் தெரியும் அந்த வலி. நீ வரலனா போ, நானே போய் தேடுறேன். ஐயோ, எதுக்கா நீ இவ்வளவு அவசரப்பட்டு இருக்க? சரி, கார்ல ஏறு, சேர்ந்து தேடும். கெட் இன். மஹி, அந்த ரைட் சைட் கேட் அங்கதான் ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு? மஹி, இங்கே புகழ் வரலையா? சரி வா. சக்தி, ரிலாக்ஸ் சக்தி, டென்ஷன் ஆகாத. புகழ் கண்டிப்பா கிடைச்சிருவான். ஹலோ. சொல்லுங்க. யா. ஓ, ஓகே. நான் உடனே கிளம்பி இப்போ வரேன். மஹி, என்னாச்சு? வெயிட். சரிங்க சார், இமிடியேட்டா நாங்க வந்துடுறேன். ஆல்ரைட், தேங்க் யூ. யா. மஹி, என்னாச்சு மஹி? யார் போன்ல? புகழ் கிடைச்சிட்டானா? போலீஸ் தான் போன் பண்ணாங்க. மஹி, நம்ம உடனே அங்க போலாம் மஹி. தோ இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். வா. புகழ், புகழ், புகழ். புகழ், எங்கடா போன? ஏன்னா இப்படி அம்மாவை தவிக்க விடுற? சார், பையன் எங்க சார் இருந்தா? ரயில்வே ஸ்டேஷன்ல பையன் தனியா இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நாங்க போய் விசாரிச்சதுல பையன் அட்ரஸ் சொன்னான். இங்க கூட்டு வந்தோம். ஓ, தேங்க்ஸ் சார். இனிமேலாவது பையனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கம்மா. தேங்க்யூ சார். பைப்பா. புகழ், ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போன? என்ன கஷ்டப்படுத்தவே இப்படி பண்றியா? அப்ப நீங்க எதுக்கு என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் என்னடா பண்ண? எனக்கு தான் அப்பாவை பத்தி பேசினாலுமே பிடிக்காதுன்னு சொல்றேன்ல. நீங்க என்னடான்னா எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அவரை பத்தி பேசுனீங்கன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன். சாரி புகழ், இனிமே உன் அப்பாவை பத்தி நான் பேச மாட்டேன். சத்தியமா?
சத்தியமா பேச மாட்டேன். சரிம்மா, நானும் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். இந்த வெங்கட், ம்? இவன் கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, போன் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா எப்போ சம்பாதிக்கிறது? கேஸ் வந்தா தானே சம்பாதிக்க முடியும். வர கேஸ் எல்லாம் வேணான்னு சொன்னா எப்படி சம்பாதிக்கிறது? நான் எப்ப கேஸ் வந்து வேணாம்னு சொன்னேன்? அதான் அந்த டிவோர்ஸ் கேஸ். அத ஏன் வேணான்னு சொன்ன? அதான் நீயே சொல்லிட்டு அது டிவோர்ஸ் கேஸ்னு, அதான் வேணாம்னு சொன்னேன். அவருதான் நீ கேக்குற பணத்தை தரேன்னு சொன்னார்ல. பணம் வருதுன்றதுக்காக என்ன வேணா செய்யலாமா? சேர்ந்து இருக்கவங்கள பிரிக்கிறது பாவம். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். பாவமா? அப்புறம் எதுக்கு நீ வக்கீலுக்கு படிச்ச? கோர்ட்டுனா எல்லா விதமான கேஸும் வரதா செய்யும். நாமளும் எல்லாத்தையும் எடுத்து நடத்தினாதான் வாழ்க்கைய ஓட்ட முடியும். இப்படியே பாவம் புண்ணியம் பாத்துட்டு இருந்தா போற வரவங்க எல்லாம் யாரும் நம்மள பாவம்னு கூட நினைக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்றேன். பாவப்பட்ட வேலையை என்னால செய்ய முடியாது. பாவமா? எது பாவம்? கசாப்பு கடைக்கார ஆட்டை வெட்டுறது கூட தான் பாவம். ஆனா அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடும் போது உனக்கு ருசி மட்டும் தானே தெரியுது, பாவம் தெரியல. ஏன் நீ போடுற ஷூ லெதர் ஷூ, ஒரு மாட்டோட தோலை உரிச்சு செய்யறது, அத போட்டு நல்லா மெத்து மெத்து நடக்கும் போது உனக்கு பாவம் தெரியல. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கு வெங்கட். அதுக்கெல்லாம் பாவம் பாவம்னு பாத்துட்டு இருந்தா கடைசியில நம்மள யாரும் பாவம்னு கூட நினைக்க மாட்டாங்க. இங்க பாருனு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் டிவோர்ஸ் கேஸ் எடுத்து நடத்த மாட்டேன். நீ இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது வெங்கட். நான் ஒன்னும் பணத்துக்காக அலையல. ஆனா நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா பணம் தேவை. எனக்கும் நிறைய கனவுகள் இருக்கு. சொந்தமா வீடு வாங்கணும், குழந்தை பெத்துக்கணும், செட்டில் ஆகணும். ஓஹோன்னு வாழலனாலும் ஒரு அளவுக்காச்சும் வாழணும்னு ஆசை இருக்கு. நீ இப்படியே இருந்தா அதெல்லாம் எப்ப நடக்கிறது? இங்க பாருனு, நம்ம தேவைக்காக மத்தவங்கள பலியாக்க கூடாது, ஓகேவா? என்ன பேசுற நீ? நீ போய் சேர்ந்திருக்கவங்கள பிரின்னு நான் சொல்லல. ஏன் வர கேஸ வேணான்னு சொல்றேன் தான் நான் கேக்குறேன். அனு, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுனு. நீ விடு, நீ போய் வேலையை பாரு போ. இதுவும் என்னோட வேலை தான் வெங்கட். எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. ஆனா உனக்கு தான் நம்ம நிலைமை புரிய மாட்டேங்குது. சொன்னா கேளு வெங்கட். வீடு தேடி வர லட்சுமிய வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ், நம்ம யார்கிட்டயும் கையேந்தி நிக்க கூடாது. அதுக்கு நீ இந்த கேஸ் எடுத்து நடத்தி தான் ஆகணும். அனு, சொன்னா கேளு அனு. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. இரு வர. அனு, இப்ப நீ என்ன பண்ற? இரு சொல்ற. ஹலோ. ஹலோ, நான் அட்வொகேட் வெங்கட்டோட மிஸ்ஸஸ் பேசுறேன். சொல்லுங்க மேடம். என் ஹஸ்பண்ட் உங்க டிவோர்ஸ் கேஸ் எடுத்து நடத்துவாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஃபீஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துடணும். கண்டிப்பா மேடம். ஓகே. வெங்கட்,
புகழ், அம்மா உனக்கு டின்னர் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கு வேணாம்மா. ஏன் புகழ், அம்மா மேல இன்னும் உனக்கு கோவம் போகலையா? அதான் நீங்க இனிமே அப்பா பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்குமா நான் உங்க மேல கோவப்பட போறேன்? அப்படின்னா சாப்பிடு. எனக்கு வேண்டாம்மா. ஏன் புகழ் இப்படி பண்ற? இப்ப நீ சாப்பிடலன்னா அம்மாவும் சாப்பிட மாட்டேன். சாரிம்மா. எதுக்குப்பா? பாவமா நீங்க என்னை தேடி நிறைய இடத்துல அலைஞ்சிருப்பீங்க. என்ன காணோன்னு ரொம்ப பயந்து போயிருப்பீங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதுக்குதாம்மா சாரி கேக்குறேன். புகழ், எனக்கு உலகமே நீதான்டா. உன்னை விட்ட எனக்கு வேற யாரு இருக்கா? எனக்கும் உங்களை விட்டா யாருமா இருக்காங்க? புகழ், சாரிம்மா. இனிமே நான் உங்களை இப்படி கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. சரி, இப்ப சாப்பிடலாமா? சரிம்மா. மீனு, என்னங்க இது? இதுக்கு பேர் தான் கிச்சன் ரொமான்ஸ். அப்படியா? சரி வா, சீக்கிரம் போய் பெட் ரொமான்ஸ் பண்ணலாம். ஹலோ, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன சமையல்? முருங்கக்காய் சாம்பார், முருங்கக்காய் கூட்டு, முருங்கக்காய் தொக்கு. கள்ளி முந்தான பிடிச்ச படம் பார்த்தியா? என்னங்க என்னங்க இது? இவ்ளோ பூ? இதே மீன் கூட தலையில வச்சுக்க. ஹை, டாடாயின். இது எதுக்கு? இந்த பூவை தாங்குறதுக்கு. ஆமா, மித்ரா குட்டி எங்க ஆளைய காணோம்? தூங்கிட்டாளா? அவ விளையாடிட்டு இருக்கா. என்னது, விளையாடிட்டு இருக்காளா? நாம விளையாட வேண்டிய நேரத்துல அவ என்ன விளையாடிட்டு இருக்கா? சரி மீனு குட்டி, இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா நீங்க தான் ஏதாவது ஐடியா பண்ணணும். ஐடியா ரெடி. என்ன ஐடியா? எல்லாம் பழைய ஐடியா தான். கொஞ்சம் ஊத்தவா?
நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. வெயில் கூட அவ்வளவா இல்ல, ஆனா ஒரே புழுக்கமா இருக்குல்ல மீனாட்சி? ஆ, ஆமா. இந்த புழுக்கத்துல எப்படி தூங்குறதுன்னே தெரியல. நாம ரூம்ல வேற ஏசி வேற ஒர்க் ஆகல இல்லையா, அதான் அப்படியே ஒரே யோசனையா இருக்கு. ஏண்டா என்னாச்சு? ஏன் ஏசி வேலை செய்யல? தெரியல ப்ரோ, ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஏன் ஏசி மெக்கானிக்க கூப்பிட்டு பார்க்க சொல்ல முடியுதானே? சரியில்லைன்னா வேற ஏசி மாத்திரு. நீ சொல்றது சரிதான் ப்ரோ, ஆனா நாளைக்கு தான் கூப்பிட்டு பார்க்க சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு இந்த வெக்கையில எப்படிதான் தூங்குறதுன்னே தெரியல ப்ரோ. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. நீ, மீனாட்சி, மித்ரா என் ரூம்ல படுத்துக்கோங்க. நான் மட்டும் தானே, எனக்கு ஒரு நாள் நான் உங்க ரூம்ல படுத்துக்கிறேன். ஐயோ ப்ரோ, உனக்கு எதுக்கு ப்ரோ கஷ்டம்? நானும் மீனாட்சியும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்குவோம். ஆனா மித்ரா குட்டி தான் பிறந்ததுல இருந்து ஏசிலே இருந்து பழகிட்டா. அவ தான் எப்படி தூங்குவானே தெரியல. என்னவ இப்படி பாக்குறா? எதையாவது சொல்லி நம்ம போட்ட பிளான சொதப்பிடுவாளோ? அதனால என்ன சுந்தர், மித்ரா என் கூட வந்து படுத்துக்கிட்டோம். ப்ரோ, உனக்கு எதுவும் இதுல டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லையே ப்ரோ? டேய், இதுல என்னடா இருக்கு? நான் தனியா தானே இருக்கேன். மித்ரா என் ரூம்ல வந்து படுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. என்ன வெக்கமா? இந்த வெக்கத்துல தான் நான் அப்பவே விழுந்தேன். மீனுக்குட்டி, லைட்ட ஆஃப் பண்ணிடலாமா? செல்ல குட்டி. மீனுக்குட்டி, இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா? எனக்கு எப்படிங்க தெரியும்? அட யாரா இருந்தானே லைட் ஆஃப் பண்ணுவோம். மீனுக்குட்டி, மீனுக்குட்டி. என்னங்க மறுபடியும் தட்டுறாங்க? நான் போய் பாத்துட்டு வரேன். இரு இரு, நானே போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். நீ தூங்கிடாத, நீ சொல்லும் வந்துடுறேன். என்ன கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, ஆனா யாரையும் இங்க காணோமே. ஒருவேளை இந்த வீட்டுல பேய் இருக்குமோ? இந்த பாட்டி நானும் மீனாட்சியும் சேரக்கூடாதுன்னு இந்த வீட்டுல சூனிய வச்சிருந்தாலும் வச்சிருக்கோம். அதனாலதான் தானா கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இனிமே என்ன நடந்தாலும் சரி, காலையில் தான் அந்த கதவை திறக்கணும். கண்ட நேரத்துல கதவை தட்டி இவ எப்ப இங்க வந்தா?